Welcome back to a course on calculus and its applications, differential equations. போன லெக்சர்ல இருந்துட்டு எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னா என்ன, அது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியலா இருக்கிற பட்சத்தில் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். சப்போஸ் ஒரு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்டா இல்லைங்கிற பட்சத்தில் அதை எக்ஸாக்டா மாற்றி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வரைக்கும் நான் போன லெக்சர்ல சொல்லியிருந்தேன். இன்னைக்கு லெக்சர்ல வந்து அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இப்ப பார்த்து இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம கன்சிடர் பண்றோம். அதாவது -y dx + x dy. இப்போ இதுதான், இது நம்ம செக் பண்ணப்ப இது நமக்கு எக்ஸாக்டா வர கிடையாது. பட் இந்த ஈக்குவேஷன் கூட வந்து நம்ம 1/x² மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு குவான்டிட்டி நமக்கு வந்திருக்கு. இப்போ இதை அப்சர்வ் பண்ணும்போது உங்களுடைய இப்போ m(xy) என்னவா இருக்கு? -y/x² இருக்கு. அடுத்து n(xy) என்னவா இருக்கு? 1/x இருக்கு. இப்போ உங்களோட m with respect to y differentiate பண்ணீங்க அப்படின்னா you get -1/x². n with respect to x பண்ணீங்க அப்படின்னா -1/x². இப்போ உங்களுக்கு என்னவா இருக்கு? del m/del y is same as that of del n/del x. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸாக்டா மாத்திட்டோம். இதுக்கு அடுத்தது இதை நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அதே ஐடியாலஜிஸ் எல்லாம் வச்சு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா, அதாவது உங்களுடைய u of xy equals what? Integral m dx. So m என்னதுங்க இங்க? -y/x² dx plus some function of y. சரிங்களா? இப்போ இதுல இருந்து நீங்க இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா keeping y as a constant, இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா -1/x வரும். -y கூட மல்டிப்ளை பண்ணும்போது we get y/x plus k of y. இப்போ இதை with respect to y differentiate பண்ணீங்கன்னா, அதாவது உங்களோட del u/del y என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 1/x plus k prime of y. உங்களோட del u/del y இதுல இருந்து நீங்க என்னன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னா you get that to be 1/x. சரிங்களா? So 1/x equals 1/x plus k prime of y. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? k prime of y is 0. Therefore நம்மளோட இந்த k of y என்னன்னு பாத்தீங்கன்னா some constant. இப்போ இதுல இருந்து நம்ம டோட்டலா கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, let me write that in another color. இப்போ டோட்டலா கன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா u of x, y equals y/x plus some constant c equals 0. இதுதான் நம்ம சொல்யூஷனா இருக்க போகுது. அப்போ இதுல இருந்து சொல்யூஷன் எழுதுனீங்கன்னா y/x is equal to -c. அந்த -cங்கிறது வந்து some constant. ஓகே, சப்போஸ் இதை வந்து c ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டா டினோட் பண்ணோம் அப்படின்னா இந்த -c* c-ன்னு எடுத்துருவோம். ஸோ y/x is equal to some constant. அவ்வளவுதான். சரிங்களா? ஜென்ரலா கான்ஸ்டன்ட், அந்த ஃபைனலா வர கான்ஸ்டன்ட் c-ன்னு வைக்கணும்னு நினைக்கிறங்காட்டி அதுக்கு முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ்க்கு வந்து வேற ஏதாவது நோட்டேஷன்ஸ் கொடுத்துக்கிறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஃபைனலா நம்ம சொல்யூஷன் என்னது? y/x is equal to some constant c. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸாக்டா வரல, எக்ஸாக்டா மாத்துறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபர்தரா கொண்டு வந்துட்டோம். அந்த கூட மல்டிப்ளை பண்ற விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ப்ராப்ளம்க்கு இதை மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னங்காட்டி எல்லாம் செக் பண்ணிட்டோம். அப்போ நம்ம தான் என்ன மல்டிப்ளை பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணணும்னா எப்படி பண்ண போறோம்? அதைத்தான் வந்து இங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு இருக்கு. இது கூட ஏதோ ஒரு விஷயத்த மல்டிப்ளை பண்ணணும். அந்த மல்டிப்ளை பண்ற ஃபங்க்ஷனை f-ன்னு டினோட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப f வந்து மொத்தமா இந்த f அப்படிங்கிறது வந்து it can be a function of x and y. சரிங்களா? அதைத்தான் வந்து இங்க சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல f-ன்னு அவங்க மீன் பண்ணியிருக்கிறது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x and y. அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இது எக்ஸாக்டா இருக்கும், இதை எக்ஸாக்டா மாத்தணுங்கிற மாதிரி, அதாவது now treating your del m/del x, இது என்னன்னா உங்களோட f multiplied with p. del n/del xங்கிறது என்னவா இருக்கும்னா f multiplied with q. இப்படி del n/del y. sorry I have done a mistake. உங்களோட m என்னன்னா fp, n என்னன்னா fq. இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாக்ட்னஸ் கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கணும்.
சரிங்களா? செக் பண்ணா எக்ஸாக்ட்னஸ் வர மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் f தான் நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் 12. இப்போ அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இப்ப பாத்துட்டீங்கன்னா இதே ஈக்குவேஷனுக்கு இது பண்ணிட்டாங்க. அடுத்து இங்க ஒரு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி த சேம் ஈக்குவேஷன். நம்ம இங்க பார்த்த அதே தான் -ydx + xdy. இதே தான் கன்சிடர் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு வந்து அந்த ஒரு 1/x² நம்ம கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணது ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அது இல்லாம 1/y², 1/xy, 1/x² + y² இந்த மாதிரியான இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன்ஸை எந்தெந்த மாதிரியான ஃபார்மேட்ல நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத கொடுத்திருந்திருக்காங்க. சரிங்களா? சோ ஒரு ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. we may have more than one integrating factor as well. இப்போ இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு முக்கியமான கேள்வி தானங்க. ஓகே, இப்போ என்னன்னா mdx + ndy இருக்கு. எக்ஸாக்ட்னஸ் இந்த கண்டிஷன் தான், இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுல நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடியே, நம்மளோட m = fp ஆவும் n = fq ஆவும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டிஷன் எக்ஸாக்ட்னஸ் கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ∂m/∂y = ∂n/∂x. இதுதான் நம்ம எக்ஸாக்ட்னஸ் கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன்ல m க்கு பதிலா fp, n க்கு பதிலா fq இத தான் நம்ம செக் பண்ணோம். இப்போ இத வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணீங்கன்னா சோ keeping p as it is and differentiating f with respect to y and keeping f as it is and differentiating p with respect to y. அதே மாதிரி இங்க keeping q as it is and differentiating f with respect to x plus keeping f as it is and differentiating q with respect to x. அதுதான் வந்து நமக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ f வந்து function of both x and y அப்படின்னு நம்ம எடுத்தப்போ this becomes a quite complicated. இத வச்சு நம்ம என்ன பண்றதுங்கிறது தெரியல. அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு கோல்டன் ரூல் ஃபாலோ பண்ண போறோம். என்ன அப்படின்னா உங்க ப்ராப்ளமை இப்போதைக்கு சால்வ் பண்ண முடியலைன்னா ஒரு சிம்பிளர் ப்ராப்ளம்க்கு கொண்டு வாங்க. அதுல இருந்து அடுத்தடுத்து அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால இப்போ f வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எய்தர் x இல்லைன்னா y அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்க போறோம். சரிங்களா? ஜெனரலா f கேன் பி a function of x and y அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னா either f is to be treated as function of x or function of y, not functions of both the variables. அந்த மாதிரி தான் இது பண்ண போறோம். இப்போ இனிஷியலா f is equal to f of x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இந்த விஷயம் தான் இருக்க போகுது. இப்போ இதுல f with respect to y 0 ஆகுது அப்படிங்கறது இதுல கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகுது. இது அப்படியே இருக்க போகுது. இந்த பக்கம் fங்கிறது வந்து ஒரே ஒரு இதுதான். அப்ப fx வந்து நம்ம f prime அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சோ இந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் ஈக்குவேஷன் வந்து இது. சரிங்களா? இப்போ throughout fq ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ throughout fq ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா fpy upon fq equals f prime q upon fq plus fqx upon fq. so இங்க q கேன்சல் ஆகுது, இங்க f கேன்சல் ஆகுது, இங்க f கேன்சல் ஆகுது. சரிங்களா? இப்போ உங்களுடைய இந்த f prime upon f இத மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போ மத்ததெல்லாம் இன்னொரு சைடு தூக்கிட்டு போங்க. மத்ததெல்லாம் இன்னொரு சைடு தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்க போகுது? qx upon q. சரி, இப்போ இதுதான் இந்த பக்கம் வரப்போகுது. அதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஸோ py upon q minus qx upon q. இப்போ இதுல இருந்து 1 upon q காமனா வெளியே எடுத்தீங்கன்னா py minus qx. இப்போ இந்த f prime அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க? df upon dx. இப்போ 1 f வந்து கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த 1 upon q இந்த py அப்படிங்கிறது என்னன்னா del p upon del y minus qx அப்படிங்கிறது del q upon del x. இந்த pq எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்
fp plus dx fp dx plus fq dy. இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் ப்ராசஸ் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து இந்த pq இருக்கு. அதாவது எக்ஸாக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற நோட்டேஷன் வந்து இந்த mdx plus mdy is equal to 0. இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா pdx plus qdy equals 0. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு இதை எக்ஸாக்டா மாத்தி, அதாவது இதை mdx plus mdy ஃபார்மேட்டுக்கு மாத்தி நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல இருக்கிற p and q வச்சுக்கிட்டு தான் வந்து இங்க நம்ம எழுதி இருந்திருக்கோம். ஆர் இன் ஜெனரல் நோட்டேஷன் இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்ல கொடுத்தாங்கனாலே வந்து ஓகே, லெட் மீ ரைட் தட் இன் green color so that you will have understanding. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து ப்ரொசீட் பண்றோம். இங்க இருக்கிறது இதுதான் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன். சப்போஸ் எனக்கு கொடுக்கிற ஈக்குவேஷன் நான் எப்பவுமே இந்த ஃபார்மேட்ல தான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா, இங்க அவங்க q அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து நம்ம என்ன தான். ஸோ 1 upon n del m upon del y minus del n upon del x. இந்த குவான்டிட்டி என்னன்னு பாருங்க. சரிங்களா? அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா from the given equation நம்ம என்னென்ன கண்டுபிடிப்போம்? del m upon del y யும் del n upon del x ம் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது எக்ஸாக்ட். ஈக்குவலா இல்லைங்கிற பட்சத்துல இது ரெண்டும் டிஃபரன்ஸ் பண்ணிடுங்க. அந்த டிஃபரன்ஸ் கூட உங்களோட செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. that is going to be equal to 1 upon f times of df upon dx. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ இங்க ஈக்குவேஷன் 12 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஈக்குவேஷன் 12 என்ன அப்படிங்கிறது let us go back and see. இதுதான் இந்த ஈக்குவேஷன் 12 இப்போ என்னன்னு பாத்துட்டீங்க. ஸோ ஈக்குவேஷன் 12 is what? நம்மளுடைய pdx plus qdy equals 0. அதே மாதிரி இப்ப நம்ம r ன்னு ஒரு குவாண்டிட்டி கண்டுபிடிச்சோம். அந்த rங்கிற குவாண்டிட்டி என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 1 upon q del p upon del y minus del q upon del x. சரிங்களா? இந்த குவாண்டிட்டி இந்த r வந்து only function of x ஆ இருந்துச்சுன்னா this equation has an integrating factor which is a function of x. அத வந்து just இந்த r வந்து இன்டகிரேட் பண்ணி e பவருக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா that is going to be our integrating factor. இப்போ இதே ஐடியாலஜியை வச்சுக்கிட்டு இப்போ function of y வேணும் அப்படின்னா இங்க நமக்கு அப்படியே இங்க ரிவர்ஸ்ல இருக்க போகுது. சரிங்களா? அதாவது del q upon del x minus del p upon del y. இப்போ இங்க செகண்டா என்ன எழுதுறோமோ அதுதான் வந்து டினாமினேட்டர் தூக்கிட்டு வரணும். ஸோ 1 upon p. இதுதான் வந்து நம்மளுடைய r, இங்க r ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஜஸ்ட் இங்க வந்து முன்ன நமக்கு என்ன இருந்துச்சு? df upon dx இருந்துச்சுங்களா? இந்த இடத்துல df upon dy கூட வந்து 1 upon f ஸ்டார்னு போட்டிருந்திருக்காங்க. பட் it means that when you consider f as a function of y alone என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இங்க நம்ம சொன்ன இதே ஐடியாவை வச்சுக்கிட்டு இங்க வந்து உங்களால f of y என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். this will serve as your integrating factor. இப்போ இதை வச்சுக்கிட்டு இங்க ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சரி வாங்க எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலா according to our point of view our p is e power x plus y e power y. சரிங்களா? q என்னது? x e power y minus 1 del p upon del y கண்டுபிடிக்கணும் நம்ம. so it is e power x plus y. இதை வந்து with respect to y பண்றோம் அப்படின்னா keeping y as it is and differentiating e power y we get e power y, and keeping e power y as it is and differentiating y we get only e power y. சரிங்களா? அடுத்து del q upon del x அப்படிங்கும்போது x மட்டும்தான். ஸோ keeping e power y as a constant and differentiating x we get only e power y, and when we differentiate minus 1 we get 0. so it is simply e power y. இப்போ பார்த்துட்டீங்கனாலே இந்த ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவல் கிடையாது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டி ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா del q upon del x minus del p upon del x del y என்னன்னு செக் பண்ணுங்க.
இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா e power y மட்டும் கேன்சல் ஆகுது. ஸோ we have e power x plus y plus y e power y. சரிங்களா? ஸோ இது கூட வந்து இதுதான் நம்மளுடைய குவான்டிட்டி. இப்போ இந்த குவான்டிட்டி கூட நம்மளுடைய எதை கியூபை டிவைட் பண்ணணும். ஸோ 1 upon q times of del q upon del x minus del p upon del y என்னன்னு பாருங்க. that is e power x plus y. இதுல இருந்து நீங்க காமனா எடுக்கணும்னு எடுத்தீங்கன்னா e power y can be taken as common. e power x plus y divided by q value என்னது x e power y minus 1. சரிங்களா? இத வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x நம்மளால கொண்டு வர முடிஞ்சதா? முடியல. so our integrating factor வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x நம்மளால சூஸ் பண்ண முடியல. right? now let us try the second one, for which let me use red color. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும்னா del p upon del y minus del q upon del x. Sorry, I think I have done some mistake. So del p upon del y del q. So இங்க நான் பண்ணது ஓகே, ஆனா இங்க சைன் மட்டும் மாத்திட்டேன். sorry. so it has to be like del p upon del y minus del q upon del x. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா like so this is the larger one. Okay. wait. ஆன்சர் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இங்கே எழுதும்போது I have done some mistake. Sorry guys. ஸோ இதுதான் நமக்கு இங்கே நடந்திருக்கு. இதுல இருந்து தான் இதை மைனஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ the answer that we got is right. இப்போ இந்த குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ என்ன முன்ன பண்ணதோடைய ரிவர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதிலிருந்து am I right now? No. Sorry. So now we'll have to find out del q upon del x minus del p upon del y. இதிலிருந்து இதை மைனஸ் பண்றோம். ஸோ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா e power y minus this quantity. ஸோ அப்போ எல்லாமே மைனஸ்ல வரும்போது minus of e power x plus y minus of y e power y. இதுதான். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1 upon p times of del q upon del x minus del p upon del y. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 upon what is p value? It is e power x plus y plus y e power y. இப்போ இதே குவான்டிட்டி தான் வந்து இங்க நமக்கு மைனஸ்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ e power x plus y plus y e power y. ஸோ நான் மைனஸ் காமனா வெளியுது. ஸோ this and this gets cancelled and finally we have minus 1. இப்போ minus 1 அப்படின்னா that may be treated as a function of x or a function of y. இப்போ இது நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருந்து நம்ம சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வரணும். அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? பாத்தீங்கன்னா 1 upon f df upon dy equals minus 1. இப்போ இதுல வந்து நீங்க உங்களுடைய செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் ஐடியாஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you get log f equals minus y plus c. So இந்த இடத்துல இருந்துட்டு we don't need to include the constant of integration since we are trying to find out the integrating factor. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டகிரேஷன் வரத்தான் போகுது. that can be included at the last. கடைசியா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? உங்களுடைய f என்னன்னு பாத்தீங்கன்னா e power minus y. e power minus y. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு எழுத போறோம். ஈக்குவேஷன் என்னன்னு எழுதுறதுக்கு ஜஸ்ட் சிம்பிள். ஜஸ்ட் அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ இது கூட வந்து நான் e power minus y மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும்? e power x plus y dx plus x minus e power minus y dy equals 0. கரெக்ட்டுங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருந்துருக்காங்க.
இப்போ இதுல இருந்து நம்ம அடுத்து ஃபர்தரா என்னென்ன செக் பண்ணணுமோ அதை நம்ம செக் பண்ணணும். இதுல எக்ஸாக்ட்னஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். அதாவது இப்போ இதுதான் வந்து உங்களுடைய m. இதுதான் வந்து நம்மளுடைய n. ஸோ m with respect to y டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. ஸோ del m upon del y என்னன்னு பார்த்துட்டோம்னா 1. அடுத்து del n upon del x என்னன்னு பார்த்துட்டோம்னா 1. ஸோ எக்ஸாக்ட்னஸ் கண்டிஷன் வந்துருச்சு. Now we can go to write the solution. அப்ப சொல்யூஷன் என்னதுங்க? u of xy is equal to integral m dx plus some function k of y. சரிங்களா? plus some k of y. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா e power x plus xy plus k of y இருக்க போது. Now differentiating this one with respect to y நமக்கு என்ன கிடைக்குது? y க்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ இந்த டேர்ம்ல y இல்ல 0 ஆயிரும். இதுல இருந்து x மட்டும் கிடைக்க போது. இங்க dk upon dy. இதை வந்து n க்கு ஈக்குவேட் பண்ணோம். n என்னன்னு பார்த்தீங்கன்னா x minus e power y. இப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா dk upon dy is equal to minus e power minus y. ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு a is equal to e power minus 5 plus some constant of integration c star அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை கொண்டு வந்து இதுல பிளக் இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சொல்யூஷன் நமக்கு என்னது? u of xy equals e power x plus xy plus e power minus y plus some constant of integration equal to 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருந்திருப்போம். 0 or some constant c. சரிங்களா? இதை வந்து நான் சி டபுள் ஸ்டார்ங்கிற மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்? e power x plus xy plus e power minus y இந்த c டபுள் ஸ்டார் மைனஸ் c ஸ்டார் இது மொத்தமா ஒரு கான்ஸ்டன்ட் c-யா நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இதுல வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணி சொல்யூஷனை இன்னும் அந்த c என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த பக்கம் நீங்க c வச்சிருந்தாலும் சரி, அந்த பக்கம் வச்சிருந்தாலும் சரி, ஈக்குவல் டு 0 கொடுத்தாலும் சரி, பட் ஸ்டில் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்களோ உங்களோட இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்ல சேஞ்ச் ஆகி நமக்கு கிடைச்சிரும். இப்போ இனிஷியல் கண்டிஷன் y of 0 is equal to 1 அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதாவது x-க்கு பதிலா 0வும் y-க்கு பதிலா -1 u-ல சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. ஈக்குவல்ஸ் 1 plus 0 இந்த குவான்டிட்டி e power let me do here u of 0, -1 அப்படிங்கும்போது e power 0 plus 0 multiplied with -1 plus e power minus of -1 equals some c. இந்த quantity என்னன்னா 1, இந்த quantity 0, இந்த quantity e equals c. So this tells us that c is 1 plus e. e ஓட value approximately 2.72. அதை substitute பண்ணீங்க அப்படின்னா you get your c value to be 3.72. இப்போ இதை கொண்டு வந்து இதில் substitute பண்ணீங்க அப்படின்னா we are done. இப்போ இதுதான் நம்ம சொல்யூஷனா அப்படிங்கறது இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வந்து கிராஃபா பிளாட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது இருந்துட்டு you get a graph like this. சரி, இதுல வந்து என்னோட ஸ்கிரிப்லிங்ஸ் கொஞ்சம் இருக்கு. Yeah, this is your solution graph.